அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான 2 ப்ரோமோ போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொதல் ப்ரோமோ வந்து கோர்ட் டாஸ்க். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பேசலை, ஏன்னா ஏற்கனவே பேசி ஒரு வீடியோ போட்டாச்சு. கோர்ட் டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் சீசன் 6 தான் நமக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஃபன்னாக இருந்துச்சு, நல்ல காரசாரமான விவாதங்கள் போச்சு, நல்ல பேச்சாற்றல் கொண்ட ஆட்கள் இருந்தாங்க. அசீம், விக்ரமன் இவங்கெல்லாம் நல்லாவே பேசியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து கண்டென்ட் வந்து அங்கே கிடைச்சிருந்தது. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும், பர்டிகுலராக சீசன் 9 பொறுத்த வரைக்கும் எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் சொதப்புவாங்க. நேற்று நீங்கள் அந்த கேப்டன்சி டாஸ்க்கை அந்த அளவுக்கு நம்ம ரசித்தோம் அப்படின்னா ஒரே ரீசன், அந்த டாஸ்கில் பார்வதி அப்படிங்கிற பீடை இல்லை. இதை எல்லாரும் ஒத்துப்பாங்க, பார்வதியுடைய ஆதரவாளர்களை தவிர. ஸோ பார்வதி இல்லாத ஒரு டாஸ்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நேற்று உலகமே பார்த்துருக்கு. இன்னைக்கு நடக்குமா? ஏன்னா அது வீக்லி டாஸ்கில் பார்வதி அப்படிங்கிற ஒரு ஆளுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் இருக்குமா? சரி, முதல் ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் தான் படிக்கிறாங்க. இந்த வாரம் இந்த பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் கோர்ட் ரூமாக மாறப்போகுது. ஹை கோர்ட்டை விட இந்த கோர்ட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள், பஞ்சாயத்துக்கள்லாம் ஓடும். ஏன் அப்படின்னா இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அதெல்லாம் எடுத்து கேஸாக போடுவாங்க. உதாரணத்துக்கு விக்கல்ஸை பார்த்தீங்கன்னா அமித் மேலே ஒரு புகாரை போடுறா. அப்படி அவர் வந்து என்னோடய கிரெடிட்ஸை வந்து திருடுறீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு கேஸை போடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தர் மேலே கேஸ் போடுறாங்க. இதில் நீங்கள் 2வது ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா வினோத் அவர்களுடைய கேஸ் ஒன்று அங்கே கோர்ட்டுக்கு வந்திருக்கு. அந்த கேஸை பற்றின விசாரணை போகுது. சீசன் 6ல் ஒரே ஒரு ஜட்ஜு மட்டும்தான் இருந்தாங்க. இந்த கோர்ட் அப்படிங்கிறது 2 ஜட்ஜை கொண்ட கோர்ட் ரூம், டபுள் பெஞ்ச் போட்டிருக்க ஒரு கோர்ட் ரூம். ஸோ 2 ஜட்ஜு வந்திருக்காங்க. அந்த ஜட்ஜஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா, இன்னொன்று அமித் முடியெல்லாம் வெள்ளை அடிச்சுக்கிட்டு ஒரு நிஜமான ஜட்ஜு மாதிரியே மாறி இருக்காப்புல. திவ்யாவுக்கு கரெக்டான ரோல், ஜட்ஜு அப்படிங்கிற கரெக்டான ஒரு ரோல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அட்வொகேட்டாக அவங்களுக்கு ரோல் கிடைச்சாலும் நல்லாவே பேசுவாங்க. அது வந்து நடக்குதான்றதை பார்ப்போம். முதல் கேஸ் யாருக்கு நடுவில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை வெர்சஸ் கானா வினோத். என்ன கேஸ் அப்படிங்கிறது தெரில, அது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். யார் போட்டாங்க, என்ன எதுக்காக அந்த வழக்கு அப்படிங்கிறது தெரில. இந்த சைடு ஆதிரைக்கு சார்பாக களமிறங்கி இருக்கக்கூடிய அட்வொகேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அரோரா மேலே ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. ஆனால் நல்லா பேசக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட், பேச்சாற்றல் நல்லாவே இருக்கும், பாயிண்டாக பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த அட்வொகேட் அப்படிங்கிற அந்த ரோல் வந்து ஆப்டாக தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரியல் அட்வொகேட்டு விக்ரம், அவர் வந்து லா முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நமக்கு தெரியாது. ஸோ அவர் வந்து வினோத் சார்பாக களம் இறங்கியிருக்கார். இந்த சைடு நீங்கள் அரோராவுக்கு சப்போர்ட்டாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு வினோத்துக்கு சப்போர்ட்டாக யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ரா பக்கத்தில் ரம்யா இருக்காங்க. சாண்ட்ரா வந்து இப்போது எப்படி சொல்கிறது, அந்த பீடை கேங்கில் ஒரு முக்கியமான ஒரு நபராக, பீடைக்கு ரைட் ஹேண்டாக மாறி இருக்காங்க சாண்ட்ரா. இந்த ரைட் ஹேண்டு பண்ணுற அலப்புறெல்லாம் தாங்கவே முடியல. ஏதோ ஒரு சீக்ரெட் டாஸ்க்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, அதை வச்சு எல்லாரும் ஃபயர் விட்டோம், உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம், நல்ல கேமர் அப்படின்னு சொன்னோம். ஆனால் போக 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 இவங்கள போயிட்டு நீங்கள் வடச்சென்னை சந்திராவோடலாம் ஒப்பிட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு இவங்களை காரி துப்புற அளவுக்கு சாண்ட்ரா ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி, அதாவது வெஞ்சன்ஸ் கேம். அந்த வெஞ்சன்ஸ் கேம் வந்து வெஞ்சன்ஸ் கேமாக இல்லாமல் வன்மமாக கொட்டிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் மேலே வன்மத்தை கொட்டுறாங்க. அதுதான் இங்கே ஹைலைட்டு. அவங்க ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. இப்போது என்ன அங்கே நடக்குது 2வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு எதிர்ப்பாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல, ஏதோ தீர்ப்பு சொல்ல வராங்க. அப்போ வந்து கானா வினோத்து குறுக்கிடுறாப்புல. ஜட்ஜஸ் பேசும்போது நடுவில் யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விதி. இந்த டாஸ்கினுடைய ஒரு அடிப்படை விதியாகவே அது வந்து இருக்கும். ஏன்னா சீசன் 6லுமே அதே விதி இருந்தது. ஜட்ஜு பேசும்போது குறுக்க யாரும் பேசக்கூடாது. அட்வொகேட்ஸ் பேசலாம், அட்வொகேட்ஸ் கூட ஜட்ஜு வந்து பெர்மிஷன் கொடுத்தா தான் பேசணும். கூட கைதி குண்டில் நிற்கிறவங்க பேசவே கூடாது, ஜட்ஜு கேட்கும்போது மட்டும்தான் பேசணும். இது பேசிக்காக கோர்ட்னுடைய ரூல்ஸுமே அதான், பேசிக் நம்ம உண்மையான கோர்ட்னுடைய ரூல்ஸுமே அதான். ஸோ அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, டாஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா அந்த டாஸ்கில் உங்களுக்கு கொடுக்குற அந்த கதாபாத்திரத்துக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்கணும். இப்போ ராஜாங்கம் டாஸ்க்னால் உங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அந்த ரோலை நீங்கள் முதல்ல மதிக்கணும். அந்த ரோலுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த ரோலுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் விளையாடுவீங்க.
இப்போ மன்னர் கேரக்டரில் இருக்கோன்னா அந்த மன்னர் கேரக்டர், மன்னர் ராஜா அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கான ஒரு ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் அதை வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு ரெஸ்பெக்டை கொடுக்கணும். அதே தான் இந்த கோர்ட் அப்படிங்கிறது. நீங்கள் இது பிக் பாஸ் கோர்ட்டு தான், நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது சொசைட்டினுடைய ஒரு ப்ரோட்டோடைப். அதை வந்து நம்ம எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒரு ரியல் கோர்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோமோ, எப்படி பிஹேவ் பண்ணுவோமோ, அந்த மாதிரி தான் நீங்கள் இங்கேயும் இருக்கணும். அதுதான் நடிப்பு அப்படிங்கிறது வந்து சொசைட்டியில் உண்மையாக ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம எப்படி இருப்போமோ அப்படி தான் அந்த நடிப்பு. நீங்கள் அப்போ தான் அது வந்து மக்களுக்கு கனெக்ட் ஆகும் இல்லையா? இல்லைனா இவன் நடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ படங்கள் பார்க்கும்போது அந்த படங்களில் பர்சனலாக மக்கள் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அது நடிப்புனே அவங்களுக்கு தெரியக்கூடாது, ரியலாக இருக்கணும். நம்ம அதை எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட அது நடக்குமா? நடக்காது. ஓகேவா? நடக்கும்போது பார்வதி வந்து என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. எதுவும் அது பார்வதியோட வாய் ஓயாது இல்லையா? ஏன்னா பேசலைன்னா அது பார்வதியே கிடையாது. பீட வேலை தான் செய்யும் எப்பயுமே. அதாவது பீட வேலை செய்கிறத தாண்டி கமருதீன் வந்து திவ்யாவை வந்து ஒரு வார்த்தை கேட்டாப்புல, சோறு தான் திங்கிறீங்களா வேறு ஏதாவது திங்கிறீங்களான்னு கேட்டாப்புல. அந்த வார்த்தை யாருக்கு கரெக்டாக இருக்குன்னா இவங்க 2 பேருக்கு தான். ஏண்டா சோறு தான் திங்கிறீங்களா இல்லை மாட்டு சாணம் ஏதாச்சும் திங்கிறீங்களா அப்படின்னு தான் இவங்கள கேட்கணும். ஒரு முறை சொல்லுவாங்க, 2 முறை சொல்லுவாங்க, ஓயாமல் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓயாமல் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் மற்றவங்கள இவன் பேசுகிறாங்க தகுதி தராதரை பற்றி, அவன் நீலாம் என்னை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. கமருதீன் இங்கே தகுதியே கிடையாதுன்னு அங்கே போயிட்டு வந்து ஆபாச கண்டென்ட் பேசுவது. ரொம்ப தகுதி வாய்ந்த நபர் அவர். 2 ஜோடி பொருத்தத்தை பார்த்தீங்களே, ஜோடி பொருத்தத்தை பீடை, இங்கே ஒரு பீடை அங்கே ஒரு பண்ணாடை. ஓகேவா? அப்போ பார்வதி குறுக்கில் வந்து பேசும் பொழுது திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி என்ன பேசுகிறாங்கன்றதை காட்டல. எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி சொல்ல வருமோ அப்படித்தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது அமித் சொல்கிறாரு, நீங்கள் குறுக்கிலலாம் பேசக்கூடாது, பேசுகிற மாதிரி இருந்தால் வெளியில் போயிருங்க. நிஜமாகவே அமித் அவர்களுடைய அந்த ஒரு நல்ல குணத்தை நம்ம பாராட்டோம். வந்த புதுசில் இருந்த அமித் இப்போ இல்லை, அவர் நிறையா வந்து சேஞ்ச் ஆகிருக்காரு. என்ன கேட்டால் அமித்து கூட நீங்கள் டைட்டில் கொடுத்துடலாம்ப்பா. ஏன்னா அந்த மாதிரி மனுஷன் வந்து அவருடைய க்ரோத் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. டாஸ்க் பண்ணுறாரு, கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்குறாரு, ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுறாரு. கையாமுயான்னு கத்தாமல் இப்படியும் இருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவர் செட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அவர் வந்து நீங்கள் வெளில போயிருங்க அப்படின்றாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜட்ஜின்றதுனால தான் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்றாங்க. இல்லைனா என்ன கிழிச்சிருவியா அப்படின்னு இங்கேருந்து பார்க்குற மக்களுக்கு கேட்க தோணும். அப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்க, தெரியுதுல்ல, அப்போ அமைதியாக இருங்க அப்படின்றாங்க. ஓகே, பார்வதியால் பேச முடியல. பார்வதியால் ஏன் பேச முடியலன்னா வாங்கின அடி அந்த மாதிரி, புரியுதுங்களா? அதனால் பேச முடியல. நான் என்ன கேட்குறேன், பார்வதி ஜட்ஜாக இருந்து மற்றவங்க அந்த மாதிரி பண்ணால் பார்வதி என்ன பண்ணுவாங்க? பார்வதி பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பண்ணும்போது அது தப்பு, அதுவே பார்வதி பண்ணால் அது வந்து கேம், பார்வதி பண்ணால் அது ஃபன். ஆனால் மற்றவங்க பண்ணக்கூடாது. நான் என்ன வேணால் பேசுவேன், நான் கத்தி எடுத்து கூட உன் கழுத்திலே குத்துவேன், ஆனால் நீ என்னை சுரண்ட கூட கூடாது, முன்னால் என் உடம்புல ஒரு கீரல் கூட விழக்கூடாது. நான் என்ன வேணால் செய்வேன், நான் அப்படி செய்கிறன்றதுக்காக நீ அந்த மாதிரி செய்யணுமா? அரோராவை கேட்டாங்க பார்த்தீங்களே, நான் வந்து நீ என்கிட்ட இருந்து கற்றுக்கிறேன்னா ஏன் வந்து தப்பான விஷயத்த கற்றுக்கிற? அப்போ நீ தப்பு பண்ணுறன்னு உனக்கே தெரியுது, தெரிஞ்சதான் நீ பண்ணுற. அதுதான் பீடை மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும், வேறு வழியே இல்லை. ஸோ இது 2வது ப்ரோமோவில் நடக்கிற விஷயம். பார்வதி இந்த மாதிரி வாயை அடக்கி உட்கார வச்சு பார்க்குறது வந்து நல்லா இருக்குதுங்க சீரியஸாக. ஆனால் அந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. இப்போ திவ்யா மேலே ஒரு வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பார்வதி. அதாவது பார்வதி நேரடியாக கொட்டல, பார்வதி இந்த சாத்தான் வந்து வேதம் ஓதுச்சான் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து திவ்யாவை பற்றி தப்பு தப்பா இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சாண்ட்ரா கிட்ட. சாண்ட்ரா அந்த வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா கொட்டின வன்மத்தை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.